தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் தொடர்ச்சியாக பல்வேறு சாதனைகள் படைக்கப்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை கடந்த காலங்களில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சட்டமன்ற வளாகமாக கட்டுவித்தது என்பதை அனைவருமே நன்றாக அறிவீர்கள். அதற்கு பின்னால் வந்த அரசு இதை மருத்துவமனையாக மாற்றினார்கள் என்றாலும் பல்வேறு சிறப்பு துறைகள் இன்றி ஒரு மருத்துவமனையாக இது மாற்றப்பட்டது. மருத்துவமனையாக இது திறந்து வைக்கப்பட்ட நாள் முதல் தினந்தோறுமான புற பயனாளர்களின் எண்ணிக்கை ஒரு 500 700 வரை மட்டுமே இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இதில் பல்வேறு வகையான பன்னோக்கு சிறப்பு சிகிச்சை பிரிவுகள் தொடர்ச்சியாக தொடங்கி வைக்கப்பட்டது. குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இந்த பன்னோக்கு மருத்துவமனையில் 2022 மார்ச் திங்கள் 15ஆம் தேதி மேம்படுத்தப்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மையம் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டது. 34 கோடியே 60 லட்சம் மதிப்பீட்டிலான அந்த கருவி என்பது எனக்கு முன்னால் இங்கே கருத்துக்களை சொன்ன மருத்துவர் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இந்தியாவில் உள்ள 36 மாநிலங்களிலும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் எங்கேயும் இல்லாத ஒன்று. தமிழ்நாட்டில் ஒரு 4-5 தனியார் மருத்துவமனைகளில் மட்டுமே இருக்கிற அந்த மருத்துவ உபகரணம் நம்முடைய அரசு மருத்துவமனையில், மாநில அரசு மருத்துவமனையில் 2022 மார்ச் திங்கள் 15ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. அந்த மேம்படுத்தப்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் மூலம் இன்றைக்கு சிறுநீரகம் அறுவை சிகிச்சைகள், புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள், நாளமில்லா சுரப்பி அறுவை சிகிச்சைகள், இருதய அறுவை சிகிச்சைகள், இரைப்பை குடலியல் அறுவை சிகிச்சைகள் போன்றவைகள் ரோபோட்டிக் முறையில் 3D பார்வை மூலம் உடல் உறுப்புகள் தெளிவாக தெரியும், துல்லியமாக தெரியும் என்கின்ற வகையில் அவற்றின் மூலம் இந்த அறுவை சிகிச்சைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சிறிய அளவிலான சிகிச்சை தழும்புகள் மட்டுமே ஏற்படுவதால் பயனாளர்கள் நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை இயந்திரத்தை பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் பயன்படுத்தி இங்கே பாராட்டுக்களை பெற்றிருக்கிற மருத்துவர் பெருமக்கள் இதுவரை இது திறந்து வைக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை சற்றேறக்குறைய இந்த 2.5 ஆண்டு காலத்தில் 500 அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக மேற்கொண்டு மகத்தான சாதனை படைத்திருக்கிறார்கள். இங்கே உரையாற்றியவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னதைப் போல சற்றேறக்குறைய ஒரு 20 லட்சம் ரூபாய் வரை செலவாகிற இந்த பயன் ஏழை எளிய மக்களுக்கு, பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு இன்றைக்கு அரசின் சார்பில் விலையில்லாமல் செய்யப்பட்டு அவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது. ஒவ்வொரு உயிரும் எந்த அளவுக்கு புனிதமானது, மிகப்பெரிய அளவிலான அந்த உயிரிழப்புகளை தடுக்கிற வகையிலான இந்த திட்டம் இங்கே தொடங்கப்பட்டதற்கு பிறகு 500 அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு கூடுதலான சிறப்பு, இந்த மருத்துவமனை வளாகத்தில் 2014 இருதயவியல் துறை தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த 2014 இருதயவியல் துறை தொடங்கப்பட்டதற்கு பிறகு இங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகிற சிகிச்சைகள், குறிப்பாக இன்றைக்கு உலகம் முழுவதும் கொரோனா பேரிடருக்கு பிறகு இருதய நோய் பாதிப்புகள் என்பது அதிகரித்து வருவதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். இளம் வயதினரும் கூட இருதய நோய் பாதிப்புகளுக்குள்ளாகி உயிரிழப்புகள் உலகம் முழுவதும் நிகழ்ந்து வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். WHO, ICMR போன்ற நிறுவனங்கள் இது குறித்தான ஆராய்ச்சிகளை கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்
அதற்கான தீர்வு சிகிச்சை என்பதில் இந்த மருத்துவமனையில் தீவிரம் காட்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் 500 to 600 பேர் இருதயவியல் பிரச்சனைகளுக்காக இந்த மருத்துவமனைக்கு வருகிறார்கள். அதோடு சேர்த்து ஒட்டுமொத்தமாகவே இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டியில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் 600-700 பேர் புறப்பயனாளர்கள் தினந்தோறும் வந்து பயன்பெற்ற அந்த நிலை மாறி தற்பொழுது 2500 பேர், அதில் குறிப்பாக ஒரு 600-700 பேர் இருதயவியல் பாதிப்புகளோடு 2500 பயனாளர்கள் தினந்தோறும் இந்த மருத்துவமனைக்கு வருகிறார்கள். இதில் இந்த இருதயவியல் துறையை பொறுத்தவரை இருதய ஓட்டைகளை அடைத்தல், அடைப்புகளை நீக்குதல், ஸ்டண்ட் பொருத்துதல், ஆஞ்சியோகிராம் செய்தல், இருதய வால்வு பொருத்துதல், பைபாஸ் சர்ஜரி, இருதய மாற்று அறுவை சிகிச்சை என்று பல்வேறு வகையான தொடர் சிகிச்சைகள் இங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்படி மேற்கொள்ளப்பட்டு வருவதன் விளைவாக இதன் மூலம் கடந்த 4.5 ஆண்டில் பயன்பெற்றிருப்பவர்கள் மட்டும் 20,000 பேர் இன்றைக்கு இந்த இருதயவியல் துறையில் பல்வேறு சிகிச்சைகளுக்காக இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள். பல லட்சம் செலவாகும் என்கின்ற வகையிலான இந்த சிகிச்சைகள் இங்கே மிக சிறப்பாக வழங்கப்பட்டு கைதேர்ந்த மருத்துவர் பெருமக்களால் மிக சிறப்பான வகையில் இந்த பணிகள் செய்து முடிக்கப்பட்டு கடந்த 4.5 ஆண்டில் மட்டும் 20,000 இருதய இடையீட்டு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு மிகப்பெரிய அளவிலான சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே 20,000 இடையீட்டு சிகிச்சைகள் மேற்கொண்ட மருத்துவர்களுக்கும், செவிலியர்களுக்கும், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுக்கும், துறை அலுவலர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவிக்கிற வண்ணமும் இதில் பயன்பெற்ற ஒரு சிலரும் இங்கே பங்கேற்கிற வண்ணமும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மருத்துவர் ஒருவர் இங்கே எடுத்துச் சொன்னதைப் போல உலக அளவில் முதன்முறையாக 73 வயதுள்ள ஒருவருக்கு பெருந்தமனியின் அடிப்பகுதியில் ஏற்பட்ட கிழிவு அறுவை சிகிச்சை இன்றி தோல் நுழைவு கருவியின் மூலம் சரி செய்யப்பட்டுள்ளது. இது தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்றால் 10 லட்சம் வரை செலவாகும். இது இந்த மருத்துவமனையில் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு உலகிலேயே முதன்முறையாக அந்த சிகிச்சை இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு வகையிலான சிகிச்சைகள் இன்றைக்கு இந்த மருத்துவ மையத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் காரணமாக இன்றைக்கு இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் அந்த நோயாளர்கள் என்று சொல்லக்கூடாது, புற பயனாளர்கள் ஏராளமான பேர் பல்லாயிரக்கணக்கில் இன்றைக்கு பயன்பட்டு வருகிறார்கள். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மருத்துவமனையில் பல்வேறு புதிய துறைகள் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டு வருகிறது. நான் ஏற்கனவே சொன்ன இந்த மேம்படுத்தப்பட்ட ரோபோட்டிக் அந்த அமைப்பு, அதோடு சேர்த்து குடல் இரைப்பை அறுவை சிகிச்சை துறை புதிதாக உருவாக்கப்பட்டது. சிறுநீரக அறுவை சிகிச்சை துறை புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ரேச்சி தெரப்பி ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே நேரடியாக வந்து கர்ப்ப பரிசோதனைகள், தாய்வழி சீரம் ஸ்கிரீனிங் என்கின்ற ஒரு புதிய அமைப்பினை இங்கே தொடங்கி கருவுற்ற ஓரிரு வார காலங்களில் அந்த கருவில் அந்த குழந்தைக்கான பாதிப்புகள் பற்றிய உண்மை நிலைகளை தெரிந்து கொள்வதற்குரிய ஒரு ஆராய்ச்சி மையம் ஒன்று இங்கே தொடங்கப்பட்டு அதுவுமே மிக சிறப்பான வகையில் இன்றைக்கு இங்கே பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த மருத்துவமனையில் இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பாக மிக விரைவில் விளையாட்டு வீரர்களுக்கென்று புதிதாக ஒரு சிகிச்சை பிரிவு ஒன்று இங்கே தொடங்கப்படவிருக்கிறது. 7,70,00,000 மதிப்பீட்டில் மிக விரைவில் விளையாட்டு வீரர்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு சிகிச்சை பிரிவு ஒன்று இங்கே தொடங்கப்படவிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் அந்த அமைப்பை தொடங்கி வைக்கவிருக்கிறார்கள். மிக விரைவில் அது தொடங்கப்படவிருக்கிறது. அதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அரிய சாதனைகள், சாதாரணமாக தினந்தோறும் நடைபெறுகிற சிகிச்சை முறைகள் என்பது வேறு. அரிய வகைகளிலான சாதனைகளை அன்றாடம் செய்து வருகிற மருத்துவ பெருமக்கள் நிறைந்த இடமாக இன்றைக்கு அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது என்பதற்கு இந்த ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை
சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் 4.5 ஆண்டுகளில் 20,000 இருதய இடையீட்டு சிகிச்சைகள் சாத்தியமாகி இருக்கிறது. ரோபோட்டிக் 500க்கும் மேற்பட்ட ரோபோட்டிக் சிகிச்சை முறைகள் இங்கே நடைபெற்று சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு காரணமான மருத்துவர்களை, செவிலியர்களை, மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களை மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் உங்கள் அனைவரின் முன்னும் அவர்களை முன்னாலேயும் பாராட்டுவதை நாங்கள் மகிழ்வோடு பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதேபோல் இந்த சிகிச்சைகளில் பயன்பெற்றிருக்கிற மருத்துவ பயனாளர்கள் இன்றைக்கு பலர் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்களை எடுத்து கூறி, நீங்கள் நீண்ட ஆயுளோடு மிக சிறப்பான வகையில் உடல் நலத்தோடு வாழ வேண்டும் என்றும் நாங்கள் உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கின்றோம். தற்போது நம்முடைய மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையில் முழுமையாக நம்முடைய துறையின் சார்பில் மருத்துவ சேர்க்கை இடங்களுக்கான கலந்தாய்வு எல்லாம் நடத்தப்பட்டு 4 சுற்றுகளாக நடத்தப்பட்டு அனைத்து இடங்களும் பூர்த்தியான நிலையில் கல்லூரியில் சேர்ந்தவர்கள் இடையிலே நின்று விடுவது அல்லது பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் அதை விட்டு வெளியில் போய்விடுவது என்று இடைநிற்றல் போன்ற காரணங்களினால் மருத்துவ இடங்கள் 23 இடங்கள் காலியாக இருக்கிறது. மருத்துவ இடங்கள் 23 இடங்கள் காலியாக இருக்கிறது. அரசு கல்லூரியில் 1ம், தனியார் கல்லூரிகளில் 3ம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு 19 என்று 23 மருத்துவர் காலி பணியிடங்கள் இருக்கிறது. மருத்துவர் மாணவர் காலி பணியிடங்கள் இருக்கிறது. அதேபோல் பல் மருத்துவத்தை பொறுத்தவரை ஒரு 27 மாணவர் காலி பணியிடங்கள் இருக்கிறது. அது அரசு கல்லூரிகளில் 3ம், தனியார் கல்லூரிகளில் அரசு கோட்டா 21ம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 3ம் என்று 27 காலி இடங்கள் இருக்கிறது. ஆக இந்த 50 இடங்கள் சற்றேறக்குறைய மாணவர்களுக்கான காலி இடங்கள் இருக்கிற நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு துறையின் செயலாளர், தமிழக அரசின் முதன்மை செயலாளர் அவர்கள் கடந்த 10ஆம் தேதி ஒன்றிய அரசுக்கு, குறிப்பாக மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டிக்கு கடிதத்தை அனுப்பி இந்த காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதினார்கள். அதற்கு ஒன்றிய அரசும் தற்போது 17ஆம் தேதி அனுமதி அளித்திருக்கிறது. அந்த அனுமதியின் பேரில் இன்றைக்கு வருகிற 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை மருத்துவர் படிப்புக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்குரிய கலந்தாய்வு நடத்தப்படவிருக்கிறது. அதில் இந்த மருத்துவக் கல்வி மாணவர்களை பொறுத்தவரை 23 பேரும், பல் மருத்துவக் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரை, இளங்கலை மாணவர்களை பொறுத்தவரை 27 பேரும் ஆக இந்த 50 மாணவர்கள் மீண்டும் அந்த விட்டு போன இடங்களில் நிரப்புவதற்கு இந்த அரசு வேகமாக நடவடிக்கை எடுத்து, அந்த ஒரு இடம் கூட காலியாக போனால் அது மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற நிலையில் இந்த 50 இடங்களையும் நிரப்புவதற்கு ஒன்றிய அரசிடமிருந்து அனுமதியினை பெற்று இப்பொழுது அந்த பணியினை அறிவித்திருக்கிறோம். எனவே இந்த நிகழ்வின் வாயிலாக, பத்திரிகையாளர்கள் வாயிலாக இந்த 50 இடங்கள் வருகிற 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை 4 நாட்கள் இந்த கலந்தாய்வு நடத்தப்பட்டு இந்த காலி மருத்துவ கல்வி இடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதெல்லாம் பெனால்டி, அதெல்லாம் முழுக்க விதிமுறைகள் என்னவோ அதுபடி பண்ணிடுவோம். அதான் சொன்னேன், இப்ப 23 பேருக்கையும் வசூல் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒருத்தர் கூட அது மாதிரி பண்ணாம இருக்க முடியாது. 23 பேருக்கையும் எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 23 பேரு. 23 பேரும் என்ன காரணத்துக்காக விட்டுட்டு போனாங்களோ அவங்களோட அந்த கல்வி கட்டணம் விதிமுறைகள்ல இந்த ஃபீஸ் பிக்சேஷன் கமிட்டி எல்லாம் ஒரு தெளிவான விவரங்களை, நிபந்தனைகளை விதித்திருப்பார்கள். அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் அதெல்லாம் வசூல் பண்ணிடுவாங்க.
அந்த 23 என்ன காரணத்துக்காக விட்டு போனாங்கிறத தனித்தனியா வேணா உங்களுக்கு ரிப்போர்ட்டா கொடுக்க சொல்றோம். இந்த 23 பேர் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 27. இந்த 50 இடங்களை நிரப்புவதற்கு உடனடியாக துரிதகதியில் செயல்பட்டு இந்த அரசு வேகமாக செயல்பட்டதன் விளைவு 10ஆம் தேதி துறையின் செயலாளர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு, குறிப்பா அந்த ஒன்றிய அரசு நிர்வாகத்துக்கு இது சம்பந்தமாக கடிதம் எழுதி ஒப்புதலை பெற்று இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டிக்கு வந்து எம்சிசி என்று சொல்லப்படுகிற மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டிக்கு கடிதத்தை எழுதி அவங்களும் ஒரு வாரத்துக்குள்ளாகவே ஒப்புதலையும் தந்து 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் அது நடத்தப்பட போகுது. எனவே ஒரு கல்வியிடம் கூட காலியாக இல்லாத சூழலை இந்த அரசு உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இல்ல இப்பவும் சொல்றேங்க, இதுல காலி பணியிடங்கள் இருந்தா அவங்க எல்லாம் இது உள்ள வரலாம். காலி பணியிடங்கள் இல்லங்கிறது தான் உண்மை. அதாவது இல்ல உருவாக்கப்படுறதுங்கிறது சூழலுக்கு ஏத்த மாதிரி, அதாவது உருவாக்கப்படுறதுங்கிறது வர்ற பயனாளர்களோட எண்ணிக்கை அதெல்லாம் பொறுத்து. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 11 மருத்துவக் கல்லூரிகள் திறந்ததுக்கு அப்புறம் 1200 ஒரே நேரத்தில் 1200 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு அதற்கு அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை யாரையும் வந்து இந்த அரசு புறக்கணிக்கணுங்கிற அந்த நோக்கம் கொஞ்சமும் கூட இல்ல. இவங்க வந்து இன்னைக்கு புதுசா இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க இல்ல. இவங்க ஏறத்தாழ ஒரு 8-9 ஆண்டு காலமாக இங்கே பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். வேலைக்கு வரும்போதே இந்த ஒப்பந்த செவிலியர்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல என்ன எழுதி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன வாங்கிக்கின்னு வராங்க அப்படின்னு சொன்னா, அதை சொல்றது வெளியில என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல அவங்க என்னத்துக்காக ஒத்துக்குன்னு இந்த வேலைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, he cannot claim as a right for regular post in the time scale or time scale of pay on completion of 2 years of service. 2 வருஷத்துல வேலைக்கு சேர்ந்த உடனே அவங்க வந்து டைம் ஸ்கேல் எங்களை சேர்க்கணும்னு உரிமை கொண்டாட முடியாது. He will be observed into regular time scale of pay as and when vacancies arise according to the seniority of selection. காலி பணியிடங்கள் உருவாவதை பொறுத்து இவங்க உள்ள சேர்க்கணும். இப்ப இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எவ்வளவு காலி பணியிடங்கள் வருடந்தோறும் உருவானது அப்படின்னு சொன்னோம்னா, ஒவ்வொரு வருஷமும் 2021 251 காலி பணியிடங்கள் உருவாச்சு. 251 பேருக்கு இது கொடுத்திருக்கிறோம், அவங்களை நிரந்தரப்படுத்திருக்கிறோம். 2022 678 பேர் வேகன்சிஸ் கிரியேட் ஆச்சு, அதை ஃபில் பண்ணிட்டோம். 2023 489 பேர் 489 பேருக்கான வேகன்சிஸை கிளியர் பண்ணிட்டோம். 2024 இந்த புதிதாக உருவான மருத்துவக் கல்லூரிகள் 11க்கும் சேர்த்து 1694 செவிலியர்களுக்கு அந்த நிரந்தரப்படுத்தப்பட்டு விட்டது. இதெல்லாமே நாம ஒவ்வொரு தடவையும் நிகழ்ச்சி நடத்தி அதற்கான ஆணைகளை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அது மாதிரி 2025 சமீபத்தில் ஒரு 502 பேருக்கு தந்திருக்கிறோம். இப்பவும் கூட ஒரு 169 காலி பணியிடங்கள் உருவாகி இருக்கிறது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த செவிலியர் பணியிடங்கள்ல இப்ப காலியா உருவாக்கி இருக்கிற இடங்கள் 169. இந்த 169க்கும் இப்ப இன்டர்வியூ முடிச்சாச்சு. இந்த 169 பேருக்கும் இன்னைக்கு நாளைக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு இன்னும் 2 நாள்ல அவங்களுக்கு அந்த பதவி உயர்வு ஆணைகளை தரப்போறோம். நிரந்தர ஆணைகளை டைம் ஸ்கேல் பவுண்டுக்குள்ள வரதை தரப்போறோம். இன்னும் 2 நாள்ல இங்க டிஎம்எஸ் வளாகத்தில் வச்சு கொடுக்க போறோம். இது வரைக்குமே ஒண்ணு கூட காலி இல்லாம வச்சிருக்கிறோம். ஆனாலும் கூட இவ்வளவு கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த அரசு வந்து கொடுத்திருக்கிறது மட்டுமே 3783 பேருக்கு பண்ணிருக்கிறோம். இது இன்னைக்கு நேற்றுக்கு உருவானது இல்ல, 8 வருஷமா 9 வருஷமா இருந்து வருது. இதுல 3783 பேருக்கு பண்ணிருக்கிறோம். இன்னும் பண்ண வேண்டியதுங்கிறது ஒரு 8000 பேர் அளவுக்கு இருக்கு. 8322 பேருக்கு பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப அவங்களோட கோரிக்கையும் நியாயமானது. நாங்க வந்து ரொம்ப நாளா இருக்கிறோம், எங்களை நிரந்தரப்படுத்தணுன்றாங்க. இப்ப அவங்களே இந்த கொடுக்கும் போதே அவங்களுக்கான இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லயே காலி பணியிடம் உருவாகிற போதுதான் அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்குன்னு சொல்லியிருக்கு. இப்ப அவங்க குற்றம் சாட்டுறது ஏதாவது காலி பணியிடம் இருந்து எங்களை நீங்க நிரந்தரப்படுத்தலன்னு சொன்னா தவறு. உடனடியா துறையில உத்தரவிட்டு அன்னைக்கே பண்ண சொல்லிடுவோம். காலி பணியிடங்களே இல்லங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்கிறோம். இப்பவுமே
169 காலியா இருந்தது. 169க்கு ஆர்டர் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில போராட்டங்கள் நடத்துறத வந்து ஜனநாயக உரிமை, அதுல வந்து தப்பு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இங்க துறையில வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகும்போது வாங்கின உத்தரவுகள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த விதிமுறைகளையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் வந்து பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. இன்னொன்னு யாரையும் இந்த அரசு விட்டுடாது. காலியாக அவங்களுக்கு வந்து வேற யாரையாவது ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் வந்தவங்களை விட்டுட்டு புதுசா யாரையாவது வச்சா பரவாயில்ல. அவங்கள மட்டும்தான் அதுல தொடர்ச்சியா அந்த சீனியாரிட்டி அதை வச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுலயும் கூட இப்ப கொரோனா காலத்துல வேலை செஞ்ச ஒரு 714 பேர் அதுல வந்து கம்யூனியல் ரொட்டேஷன் இல்லாம வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க சொன்னாங்க. இந்த ஒப்பந்த செவிலியர் இந்த லிஸ்ட்ல அவங்களை சேர்க்க சொல்லியிருக்காங்க. இப்ப அது கம்யூனியல் ரொட்டேஷனுக்கு MRBKல அனுப்பி கம்யூனியல் ரொட்டேஷன் அந்த சிஸ்டம்லாம் அவங்க முடிச்சிருக்காங்க. 1-2 நாள்ல அந்த குறைகள் சரி செய்யப்பட்டு அவங்களையுமே திருப்பி சேர்க்க போறோம். அதனால ஒருத்தர் கூட இந்த துறையில வந்து நான் வேலை செஞ்சேன் பாதிச்சேன் அப்படிங்கிற மாதிரியான சூழல் கடந்த 4.5 ஆண்டுகளாக இல்லை என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள். என்றாலும் அவர்களுடைய கோரிக்கையை நேரில் வந்தா பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். புதுசா பரம்பரம் இப்ப இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு புதிய பணியிடங்களை உருவாக்குனது, காலி பணியிடங்களை நிரப்புறது, இதுல வந்து ரொம்ப வேகமா தொடர்ச்சியா பண்ணி நிற்கிறோம். இது வந்து நான் தொடர்ச்சியாகவும் சொல்லி நிற்கிறேன். அண்மையில் கூட முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ஒன்று சொல்லியிருந்தார், காலி பணியிடங்கள் இல்லைன்னு சொல்றாங்களே. இப்பவும் சொல்றோம் இல்லதான். நான் சொல்றேன், இப்ப இந்த செவிலியர்கள் 169 காலி பணியிடத்துக்கு உடனடியாக நிரப்புறோம். இப்ப சொல்ற இன்னைக்கே ஒரு 100-200 காலி ஆகும். ரிட்டையர்ட் ஆனாங்கன்னா அந்த இடம் காலி பணியிடம் தான். இப்ப மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த 2469 பேர் பணியாணைகள் தரும்போது 2026 வரை காலியாக போற இடங்களுக்கும் சேர்த்து கொடுத்தோம். இப்ப அது கொடுத்ததுக்கு அப்புறமா அதுல ஒரு 600-700 PG டாக்டர் வெளியில போறாங்க, DMSலயும் DMEயும் வெளியில போறாங்க. அப்போ அந்த இடங்களை ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு 1100 மருத்துவர்களை எடுக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ காலி பணியிடங்களே இல்லைன்னு சொன்னீங்களே, இப்போ ஒரு 1100 பேர் எடுக்க போறீங்கன்னா இப்போ எடுத்தது அவங்களுக்கு வந்து பிஜி வந்து முதுநிலை கல்வி பயின்றவர்கள் அவங்களுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு போறப்ப அந்த இடம் காலி ஆகுது. அதை நிரப்புறதுக்கு இது பண்ணிருக்கிறோம். இந்த மாதிரியான சூழ்நிலை வேற எப்பவுமே இருந்ததில்லை. நேற்று கூட கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன், அதாவது பெடரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன், ஃபாக்டா, இந்த TNGDA இவங்களுடனான நிர்வாகிகள் கூட்டத்தை நேற்றுக்கு நடத்தணும். அவங்க 2 குரூப்புமே எல்லாமே நல்லா சொல்லிட்டு போனது என்னன்னா, எங்க வாழ்நாள்லயே ஒரு 30-40 வருஷமா நாங்க பாக்குறோம், எங்க சர்வீஸ்ல இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு வெளிப்படை தன்மையோட அரசு பணியிடங்கள், மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது என்பது இப்போதுதான் முழுமையாக நிரப்பப்பட்டதுங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதை தொலைக்காட்சியிலும் கூட TNGDA பிரசிடென்ட் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இது ஒரு நேர்த்தியா பண்ணி நிற்கிறோம். என்றாலும் இந்த தற்காலிகம் இத இப்ப கூட இந்த செவிலியர்கள் சொல்றது தேர்தல் அறிக்கையில சொன்னீங்களே அப்படின்னு சொன்னாங்க. தேர்தல் அறிக்கையில சொன்னது உண்மைதான். சொன்னதுக்காக தான் இப்ப இது வரைக்கும் 3783 பேரை இதுல பண்ணிருக்கிறோம். தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு இப்ப இந்த MRP ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணியாணைகள் தராம வேற யாரையாவது புதுசா எடுத்துட்டு வந்திருந்தா பரவாயில்ல. இப்ப அதுல 3783 பேரை இந்த 4.5 வருஷத்துல வந்து இந்த பர்மனன்ட் பண்ணிருக்கிறோம், நிரந்தர பணியாளர்களா மாத்திருக்கிறோம். இப்பவும் கூட மீதி இருக்கிறவங்களையும் ஒருத்தரையும் விட்டுற மாட்டோம். படிப்படியா காலி பணியிடங்கள் உருவாக அவர்களுக்கான இந்த ஆணைகள் தரப்படும். சார், அரசு பள்ளியில படிச்ச 7.5% மாணவர்களுக்கு வந்து 22வது வருஷம் கம்ப்யூட்டர் கொடுத்தா சொன்னாங்க. அந்த கணினி மணிக்கண்டே அவங்க தேவையான ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்ப 22வது வருஷத்துல இருந்து கொடுக்கலான்ட்டு, ஏன்னா அவங்க ரொம்ப இல்ல இப்பதான் இப்ப மாண்புமிகு முதல்வர் வந்து பள்ளி மாணவர்களுக்கு அந்த மடிக்கணினி கொடுக்கிற சிஸ்டத்தை வந்து ஒட்டுமொத்தமாவே தரதா தொடங்கி இருக்கிறதால அதுக்கு தனியா தேவையில்லை. அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா சார் மாணவர்கள்? இந்த மைட்டோபியரான்னு சொல்லிட்டு ஒரு முட்டையில வந்து ஒரு காங்கோட ஒரு இஷ்யூ ஆச்சுன்னு சொல்லி உணவு பாதுகாப்புத்துறை ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அனைத்து மாநிலங்களும் வந்து தீவனம் மூலியமா அந்த விலங்கு பறவைகளுக்கு சொல்லக்கூடிய அந்த உணவுல வந்து அந்த மைட்டோபியரான் அந்த கெமிக்கல் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம தமிழ்நாட்டில் என்ன அது சம்பந்தமா நடவடிக்கை இருக்கு? இல்ல இப்ப ஃபுட் சேஃப்டி அதை கவனிக்கிறாங்க, ஃபுட் சேஃப்டி பாக்குறாங்க. எந்த டெல்லியில இருந்தோ இல்ல வேற எந்த மாநிலத்தில இருந்தோ புதிதாக எந்த விதமான பாதிப்புகள் இருக்கிறது என்று கண்டறியப்பட்டால் அது சம்பந்தமா உடனடியா இங்கேயும் நம்ம தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. இப்ப குறிப்பா நீங்க இந்த மூளையை தின்னும் அமீபா
கேரளால உருவாச்சுன்னு சொன்னாங்க. உடனடியா நாமளுமே எல்லா இடத்துலயும் அந்த நீண்ட நாட்கள் தேங்கி இருக்கிற மாசு படிந்த நீர் அது உடனடியாக ஆய்வு பண்ணணும்னு சொன்னா இப்ப தமிழ்நாடு முழுக்க பண்ணிருக்கிறாங்க. அந்த மாதிரியான பாதிப்புகள் எதுவும் இல்லை. அது மாதிரி எந்த ஒரு சின்ன விஷயம் அண்டை மாநிலங்கள்ல இருந்து தெரிஞ்சாலும் சரி, இல்ல ஒன்றிய அரசு அறிவிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி உடனடியாக பாக்குறாங்க.